மற்ற விஷயத்துல இவன் மட்டமானவன், நான் வசந்தவன், எனக்கு தனி அந்தஸ்து, தனி உணவு, தனியான ஒரு அப்படியெல்லாம் நம்ம நடந்தா தான் அதை அவர் சொல்லணும். அவங்களாம் அப்படி நடப்பாங்க. நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அப்படி பண்றாங்களோ அவர்கள் தங்களை தனி இஸ்ஸத்தாக்கி வச்சுக்கிடுவாங்க. இந்த மூலையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு போகக்கூடாது, தான் சொன்னதை கேட்க வைக்கிறது நபியுடைய ஒரு சைபத். ஆமா, 33 ஜுசுல ஒரு ஜுசு அது. நுபுவத்து தாவாவுல நான் சொன்ன ஒரு கருத்து கேட்க கூட நீங்க எல்லாம் போகக்கூடாது சொல்லி திணிக்கிறார்கள். அந்த பணம் கொடுக்கறதுனால அவரோட பணத்தை கொடுக்கல. இது நுபுவத்துடைய சாயிபத்துல வருதா வரலையா? அதே மாதிரி உள்ள யாரும் அதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் சொன்னாரு. அதுக்கு நுபுவத்துடைய சாயிபத்தில் அடிக்கல, அடுத்தவர் டாமினேட் பண்ணுவது, நான் சொன்னதான் கேட்கணுங்கிறது. அது மாதிரி இது ஒண்ணு. அது தனி மரியாதை, நடை, உடை, பாவனை, பேச்சு எதுலையும் இங்க நீங்க பார்த்தா தெரியும். நாங்கள் மட்டும் இல்ல, நான் மட்டும் இல்ல, தௌஹீத் ஜமாத்தில் உள்ள எந்த ஒரு தாயும் மற்றவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் இருக்காது. இந்த மாதிரி கூட போட இருக்க மாட்டோம் நாங்க. ஏன்னா அது டிஃபரெண்ட் வேணும். நீங்க போட்டிருக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனா இங்க உள்ள எந்த ஒரு தாயும் நீங்க இப்படி பார்க்க மாட்டீங்க. இந்த மாதிரிதான் வேணும்டே நம்ம இப்படி போடுறோம். வெள்ளையும் ஒரு மாதிரியா போட்டு போனா அது தனி ஒரு மரியாதை வரும். அதான் அதனுடைய முதல் படி நம்மளுக்கு கெடுக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம இப்படி இருக்கிறோமோ இதே மாதிரிதான் எல்லாருமே இருப்பார்கள். இல்லாத ஒருத்தர் இருந்தார், ஆமி பக்கர் தான் ஜிப்பா போட்டு ஒரு தனி தோற்றத்தில் இருப்பாரு. எல்லாரும் ஜிப்பா கூட போட மாட்டோம், எல்லாருமே ஷர்ட் தான், இந்த ஷர்ட் தான் போடுவாங்க. அப்ப அது ஒரு விஷயம். இரண்டாவது எதிர்த்து கேள்வி கேட்குதல். இதை அலோவ் பண்ண மாட்டாங்க. நபின்னு தாவா செய்யறவங்க தனக்கு கேள்வி கேட்காத ஒரு கூட்டம் இருப்பதுதான் அவங்களை அந்த வாதத்தை கொண்டு நிப்பாட்ட வைக்க முடியும். இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் யாரும் எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. நம்மளோட இருக்கக்கூடிய தாயிகளோ உலமாக்களோ மற்றவங்களோ பொதுமக்களோ கூட கேள்வி பதில் சொன்னா இல்ல இன்னொரு குறுக்கு கேள்வி இருக்குன்னு எந்திரிச்சு கேட்பாங்க. உட்காருன்னு நம்ம சொல்ல மாட்டோம், கேளுமோ. அப்ப சொல்றதுல எதிர்கேள்வி, நேர அப்ஜெக்ஷன் பண்ணுவதை அலோவ் பண்ணக்கூடிய ஒருத்தர் இப்படி அதை வாதிடுவதற்கான ஒரு படியில கூட நம்ம இல்லையே. ஆனா அவங்க அப்படி இருக்கிறாங்களே, யார் நம்மள இந்த விமர்சனம் செய்யறாங்களோ அவங்க என்ன பண்றாங்க, அதை விரும்புறாங்க. கேள்வி கேட்க கூடாது, என்கிட்ட நீ கேள்வி கேட்டுருவியா, என்ன நீ எதிர்ப்பியா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது ஒரு விஷயம். மூணாவது, நபிங்கிறவங்களுடைய இது செய்கிற தவறு சந்தேகம் இல்லாம நிரூபிச்சாலும் அதை நியாயப்படுத்துவாங்க. நம்ம சிலதை நியாயப்படுத்துவோம், சந்தேகத்துக்கு இல்லாம நிரூபிக்கப்படாட்டி தான் நியாயப்படுத்துவோம். நிரூபிக்கப்பட்ட அடுத்த நிமிஷம் சொன்னீங்க சொர்க்கம்னு சொன்னீங்க, தவறுன்னு உடனே தூக்கி எடுத்து நம்ம மாத்திட்டோம், ஓப்பனா இதை சொல்றோம். இதுல சொல்றோம், அதுல யாருக்கு தெரியும்னா இதுல எல்லாரும் தெரிய போகுது சொல்றோம். தவறுன்னு வச்சு இத்தனை வருஷமா சொன்னு நம்ம பார்த்தோமா? சிலதை நீங்க தவறுன்னு நினைப்பேன், நான் சரின்னு நினைப்பேன், அதனால நான் புரியாம இருப்பேன். அதனால எனக்கு நான் புரியுற அளவுக்கு எனக்கு கரெக்டா வந்தா அடுத்த நிமிஷம் பண்ணிடுவோம். ஆனா அவர்கள் எல்லாம் இந்த 2 பாங்கு சொல்றீங்க ஆதாரம் இருக்கான்னு நானே ஒரு 1000 தடவை சித்திக்கு மேல பேசியிருப்பேன். அவங்க மறுக்கு 2 பாங்கு சொன்னாங்க. நாங்க ஒரு மீட்டிங் வந்திருந்த காலத்துல அதை நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. தாங்க செஞ்சு நியாயப்படுத்தினாங்க, அவரை சொல்லுவாங்க, கவலையா சொல்றாங்க. அப்ப அதை மாத்துறதுக்கு அவர் மாத்தல, நான் மக்களை தூண்டி விட்டு மாத்த வச்சேன். அவர் மாட்டேன்னு சொன்னாரு. பயான்ல கேள்வி ஆக்கி விட்டு பதில் ஆக்கி விட்ட உடனே மக்கள் கருத்தானதுனால அதை மாத்தினாங்க. அப்ப செஞ்சதை சரின்னு நாட்டுவது என்பது இருக்கக்கூடியவர்கள் நுபுவத்து தாவா செய்வாங்களா நம்மளா? அது ஒண்ணு. அடுத்தது நபிக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நுபுவத்து இல்லைன்னு சொல்லக்கூடியதை பல விவாதங்கள் மூலமாக அவ்வளவு அடுக்கடுக்கு ஆதாரத்தை வச்சு நிரூபிச்ச நிலையில் நம்ம இருக்கோம். அன்னைக்கு காதியானுக்கு எதிராக நம்ம சொல்லியிருக்கோம், இன்னைக்கும் 19 ஒருத்தர் ரசாது கலிபா ரசூலா வந்துட்டான்றதுக்கு இப்பவும் சொல்லியிருக்கிறோம். நம்முடைய நோட் குறிப்பையும் என்ன செய்கிறோம், இறுதி நபி என்பதற்கு அவ்வளவு தெளிவான அடுக்கடுக்கான வர்ற மாசலே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அந்த முல்கம் கூட கிடையாது. லவ்கானு சொல்றாங்க. முல்கமுன இருந்தாங்க ஒரு காலம் இல்ஹாம்ல, அது கூட இல்லைன்னு நம்ம மறுக்கிறோம். இருந்தால் தான் உமரா இருப்பாருங்கிறாங்க. எவனா இருக்காருன்னு அர்த்தம், அப்படிதான் அது கூட அர்த்தம்னு சொல்லி அந்த அளவுக்கு அந்த வஹீங்கிறது கணவன் மூலமாக வர்ற முபஷ்ஷிராத்தை தவிர லம் யபுக மினன் நுபுவத்தி இல் முபஷ்ஷிராத்துல அவ்வளவு கான்பிடென்டா மக்களுக்கு என்ன செய்யறோம், விளக்குறோம். அதை ஒரு கொள்கையா பிரச்சாரம் பண்றோம்.
இந்த மக்கள்கிட்ட வரமாட்டார்னு அது சொல்லாம நான் இருந்தா கூட நாளைக்கு சொல்லிவிடுவேன். முந்தா நாள் நான் போய் பாடம் நடத்தின தாவா சென்டர்ல நான் எடுத்துக்கொண்டது இறுதி நபி தான். நபிக்கு பிறகு நபி வர மாட்டாருங்கிற தலைப்பு தான் பாடம் நடத்தி வந்திருக்கிறேன். இதையே நான் ஒரு டாபிக்கா மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது நான் எப்படி தாவா பண்ணுவேன்? தாவா பண்றது நான் வாசல்ல நான் மரக்கடிக்க வச்சுட்டு வரணும் வணங்குதா? அதனால அதாவது எதை யகூதியும்பாங்க, அந்த கை குளிமாங்க, இப்படி RSS கை குளிமாங்க. இது ஒரு புதிய ஒரு மெத்தட்ல என்ன செய்யறாங்க, நபின்னு சொல்லுவாருங்கிற மாதிரி சொல்றாங்க. அது என்ன அறிகுறியை வச்சு அவங்க சொன்னாங்க? சொல்வதற்கு ஒரு அறிகுறி வேணும்ல. நுபுவத்துன்னு வாதிட்டவர்கள்ட்ட என்ன அறிகுறி, அதனுடைய இதுனால இது ஒரு காரணம் வேணும்ல. என்ன ஒரு அறிகுறி வச்சு அவங்க சொன்னாங்கன்னு கேளுங்க. நான் சொல்லுவேன், அவங்க எல்லாம் சொல்வதற்கு சான்ஸ் இருக்கு. நாம விழிப்பா இருக்குன்னா சொல்லாம இருக்கிறாங்க, விட்டா சொல்லிடுவாங்க, பிச்சு எடுத்துருவோம், அதனால சொல்லாம இருக்கிறாங்க. அவங்க விரும்புவாங்க, உள்ளூர தங்களை கேள்விக்காத ஒரு கூட்டம் விரும்புவாங்களே தவிர நம்மளெல்லாம் விழிப்பா இருக்கனால வேண்டாம் அவங்க சொல்லாம இருக்கலாம். நம்ம அதை கொள்கையாவே மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கோம். இறுதி நபி நுபுவத்துங்கிறத அவ்வளவு சொல்றோம். அந்த பொய் அது அதுக்கு மறுமையில அவங்க பதில் சொல்லணும். இந்த மாதிரி சொல்லுவது. அடுத்ததாக இதோட கேள்வி லிஸ்ட்ல போட்டிகளை குறிப்பா கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, எஹியா சில்மி நீங்க வந்துட்டு போன ஆரம்ப காலகட்டத்துல ஒரு கெசட் நீங்க போன போறோம். சரி, அவர் உங்களோட பேச வந்த சந்தர்ப்பத்துல குரோசான் ஏரியா நீங்க நிக்க, அவர் என்ன வரவேற்றாரு, பேசுறதுக்கு அழைச்சாரு, அந்த அனைத்து வேலையும் அவர் செஞ்சாரு. நான் அவரை பாராட்டுறேன், அவர் எந்த குறையும் நான் சொல்ல மாட்டேன். இடையில நின்று தடுத்தவங்க எல்லாம் ஏனையவங்க தான் தடுத்தாங்களோ இல்லையா, அவர் வர சொன்னார் அப்படின்னு சொன்னாரு. அதை ஒரு ஆதங்கமா சொல்றேன். அதாவது பேசுறதுக்கு நீங்க முழுமையான பெர்மிஷன் கொடுத்துட்டீங்களா, வாங்க சொல்லிட்டீங்களா, அது உங்களோட பேசாத முறையில, பேசக்கூடாத முறையில நீங்க நடந்து கொள்ளல. அங்க இருந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க, அப்துல் ஜிப்ரி மௌலவி நிறைய பேர் இருந்தாங்க. இவர்கள் யாரும் உங்களோட பேசுறத விரும்பல. இப்படித்தான் நடந்தது. இதுவரைக்கும் பிஜியால் எனக்கு எந்த ஒரு தடங்களும் ஏற்படலை என்று சொல்லி அப்ப அந்த கெசட்ல சொன்னாரு. இது உண்மையிலேயே தடங்கள் அவர்கள் ஏற்பட்டதா கொஞ்சம் சொல்லிக்கிறோம் வேண்டா. அதாவது அந்த விவாதம், இலங்கை விவாதம் இருக்குல்ல, அப்ப வந்திருக்கும் பொழுது, இப்ப வந்திருக்கும் லேட்டஸ்டா உள்ள, இதுக்கு முந்தி வந்திருக்கும் பொழுது, இதுக்கு வந்திருக்கிற நேரத்துல அப்ப அவர் நம்ம மக்கள்னா ஜிப்ரி, நம்ம ரைசுதீன், நியாஸ் ஆஜியார், இவங்க போன்றவர்கள்லாம் அவரை பத்தி சில தகவல் நம்மள்ட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, அவர் இந்த விவாதத்தை தவறு என்கிறாரு, விவாதத்தை செய்வதற்கு புக்குகள் கேட்டோம், புக்கு கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவங்க சொன்னது புக்ஸ் வேணும்னு கேட்டோம், அது கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதே நேரத்தில் தன்னை முடித்துக் கொள்வதற்காக உங்களை சந்திக்க மட்டும் விரும்புறாரு, சந்தித்து விட்டு அதை போய் வேற மாதிரி தான் அவர் சொல்லுவாரு. அது மாதிரி நிறைய முன்னுதாரணங்கள்லாம் இருக்குது. அவர் சும்மா சந்திச்சுட்டு போவாரு, நான் நிறைய எக்கச்சக்கமான கேள்விகளை கேட்டேன், ஒண்ணுக்கும் அவர் அப்படிதான் சொல்லுவார், கண்டிப்பா நாங்க அனுபவப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு. ஒவ்வொரு பல சகோதரர்கள் இப்ப இருந்தாங்க. ஒவ்வொரு சகோதரருமே யாருன்னு எனக்கு கரெக்டா பிகர் யாவும் இல்லை. ஆனா இருந்தவர்கள் அன்சார் மௌலவி இருந்தாரு, ரைசின் இருந்தாரு, அப்துல் ஜிப்ரி இருந்தாரு, நியாஸ் ஆஜியார் இருந்தாரு, இன்னும் அவர் மர்மம் ஒருத்தர் அவர்லாம் இருந்தாரு. அவர் மர்மம் மட்டும் நீங்க பார்த்தா நல்லதுன்னு சொன்னாரு. பாக்கி அனைவரும் யோகபித்து சொன்னாங்க, பேரை டேமேஜ் பண்ணி அவர் பண்றதுக்கு தான் அவர் வர்றாரு. இவர் இவர் 2 வேஷம் போடுறாரு, நீங்க எதுக்கு பார்க்கலாம், சும்மா பார்க்க தான் வர்றேன், பார்க்க நான் அவர் பார்க்க வரணும்னு கேட்டு இருந்தாரு. யாரும் வேணான்னு மறுத்தாங்க. அது உண்மைதான். அது சும்மாவெல்லாம் மறுக்கல. அவருடைய கேரக்டரை சொல்லி இவர் விவாதத்துல ஹராமுங்கிறாரு, விவாதம் தப்புங்கிறாரு. அதுக்கப்புறமேல அரபி அந்த கிதாபுகள்லாம் கேட்டா கிதாபுலாம் தரமாட்டேங்கிறாரு, வீணான வேலைங்கிறாரு. நம்மளை தரக்குறைவாக பல விஷயங்கள்ல பேசி இருக்கிறாரு. ஆனா நான் அப்படி மாதிரி உங்கள்ட்ட காட்டுறதுக்கு வேணான்னு சொல்லி அநேகமா ஏகமனதான கதை சொன்னாங்க. அனைவரும் ஒருத்தரை பத்தி அப்படி சொல்லும் பொழுது நம்ம அப்படிதான் நினைக்க, எனக்கு தெரியாது அவரை பத்தி, அவர் சந்திக்கிறதுனால கேடு வரும்னா நம்ம அதை விரும்பணும்னு சொல்லி நான் நினைச்சு உண்டு. ஆனால் கடைசியா அவர் வந்துட்டாரு. இந்த மர்மம் மட்டும் விரும்பினார்ல நியாஸ் ஆஜியார், மர்மம் மட்டும் கொஞ்சம் ஒரு மென்மையான ஒரு மர்மம் தான் நினைக்கிறேன். அவர் கூட்டு வந்துட்டாரு. திடீர்னு சலாம் சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு சந்திப்பு செஞ்சாரு அன்னைக்கு, எல்லாம் முடிஞ்ச உடனே. ஆனா வேணான்னு சொன்னாங்க. கடைசியாக
இப்ப ஒரு நீங்க தவ்வா செஞ்சு தௌஹீத் வளர்ந்து நல்ல நிலைமையில மாஷா அல்லாஹ்னு வளர்ந்திருக்குது. இது போன்ற உலமாக்களோட பங்களிப்பால நிறைய வளர்ந்திருக்குது. ஆனா அதே நேரத்துல தௌஹீத் கட்டத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு தக்லீது வளர்ந்ததாகவும் நாங்கள் உணர்றோம். அதை நிறைய கேட்க வேண்டியிருக்குது. எந்த அளவுக்கு சொன்னா தவ்வாவோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை விரும்பினா பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எல்லாம் விரும்புறாங்க. நீங்க இருக்கிற மாதிரி இருக்கீங்க, நீங்க பேசுற மாதிரி டோனை பேசணும், அந்த மாதிரி சில பாசை